காலகட்டத்தில் கல்வி மட்டுமல்ல, தற்காப்பு கலைகளை தெரிந்து கொள்வதும் அவசியமாகிறது. பெண்கள் அச்சமின்றி வெளியே செல்வதற்கு பெரிதும் உதவியாக இருப்பதாக அக்கலையை பயின்றவர்கள் தெரிவிக்கிறார்கள். பண்டைய காலத்தில் தற்காப்பு மற்றும் போருக்கு பயன்படுத்தப்பட்ட கலைகள் பின்னர் போட்டிகளுக்காகவும் உடல் நலனுக்காகவும் மன உறுதிக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. இதில் தமிழர்களின் தற்காப்பு கலைகளான சிலம்பம், அடிமுறை, வர்மக்கலை, மல்யுத்தம் என ஏராளமான கலைகள் உள்ளன. இது மட்டுமல்ல, கராத்தே, ஜூடோ, மஞ்சூரியா கும்ஃபு போன்ற தற்காப்பு கலைகளும் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் மஞ்சூரியா கும்ஃபு பயிற்சி பள்ளியில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள், இளைஞர்கள் என பலரும் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது போன்ற தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் அச்சமில்லாமல் தனியே வெளியே செல்ல முடிவதாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடிவதாகவும் அப்பயிற்சி பள்ளி மாணவிகள் தெரிவிக்கின்றனர். இப்போ நான் 3rd கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். சிலம்பம் பண்ணும்போது அது நம்மளுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கும். இப்போ நம்மளை யாராவது தாக்க வராங்கன்னா அதை நம்மளால தடுக்க முடியும். கேர்ள்ஸுக்கு எந்த டேஞ்சரும் இல்லாமல் இருக்கும். தனியாக செல்லும் பெண்களிடம் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் அந்த இடத்தில் பெண்கள் எப்படி சமாளிப்பது, எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து விவரிக்கிறார் மஞ்சூரியா கும்ஃபு தற்காப்பு கலை அமைப்பின் தலைவர் மல்லை சத்யா. இப்ப நம்ம ஆண்களுக்கு ரொம்ப பலகீனமான பகுதி எதுன்னு பார்க்கணும். பலவீனமான பகுதி உன்னுடைய கட்டை விரல். அதெல்லாம் ஒரு நெஸ்கனாவே அதெல்லாம் உயிர் வழியா இருக்கும். அடுத்து அந்த உயிர்நிலை நம்மள கிரான் இருக்காது பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இந்த த்ரோட் அடிக்கணும். அப்படிவா அவங்க இப்போ வந்ததுமே இப்போ மூவ் பண்ணதுமே இங்கே பாருங்க, இந்த இது வச்சு ஒரு அடிச்சோம்னாவே தொண்டை உடஞ்சிடும். அடுத்து இங்கே ஒரு துக் பண்ணோம்னா அடிச்சு ஈஸியாக இருக்கலாம். அதே மாதிரி பிடிக்கிறாங்கன்னா, கட்டி பிடிக்கிறாங்கன்னா கூட இங்கே பாருங்க, இப்படியா இப்போ கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ கட்டி பிடிக்கிறாங்கன்னா இப்போ பாரு லைட்டாக டர்ன் பண்ணி அப்படியே தூக்கி தான் வர தூக்கி ஒரு இடி அடிச்சோம்னா கீழே விழுந்துருவாரு. இல்லை 2 கையும் பிடிச்சிடுறாரு. இப்போ அவரோட பலகீனம் பயனுங்க பாருங்க, இந்த கட்டை விரல் தான். ஒரே நெஸ்க்கு எளிதாக முடிஞ்சிடும். ஆமா, இது போன்ற தற்காப்பு கலைகளை கற்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்களிடம் மேலும் அதிகரித்து வரும் காலங்களில் இளைய தலைமுறையினர் உடல் ஆரோக்கியத்துடன் தன்னம்பிக்கையுடன் வாழ ஏற்ற நிலையை உருவாக்க வேண்டும். இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாருமே ஒரு தற்காப்பு கலையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.